உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுவேன் எந்த இயேசுராஜனை, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனை.
எதெல்லாம் இப்போ குடும்பங்களில் இருக்கோ அதெல்லாம் எப்படி சரிப்படுத்தலான்னு நினைக்காதீங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. தேவன் எழுந்தருளட்டும். உங்கள் குடும்பங்களில் அவருடைய மகத்துவம் எழுந்தருளட்டும், அவருடைய வல்லமை எழுந்தருளட்டும், அவருடைய மாட்சிமை எழுந்தருளட்டும். ஒரு மருதிலரபா சர்வ வல்லவர் உங்கள் குடும்பங்களில் எழுந்தருளுவாராக. சர்வ வல்லவர் இந்த கூகுள் மீட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் எல் ஷடாய், எல் ஷடாய், நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் எழுந்தருளுங்க. சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். ஒரி மரலரர சுந்தலபுருனு பிளப்ரிமா மதுலகரபா அவர் எழுந்தருளும் போது குடும்பங்களில் தேவையில்லாமல் இருக்கிற காரியங்கள், குடும்பங்களில் இருக்கிற நெகட்டிவான காரியங்கள், குடும்பங்களில் இருக்க இருளான காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முடங்கும். ரிபோச துருளுரி கரபரபா எதுவும் உங்கள் முன்னால் அது நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. இயேசுவின் நாமம் உயர்ந்து இருக்கட்டும், இயேசுவின் நாமம் உயர்ந்து இருக்கட்டும். தேவன் எழுந்தருளி இருக்கட்டும். மற்ற எல்லாம் முடங்கும், மற்ற எல்லா பிரச்சனைகளும் அடங்கும், மற்ற எல்லாம் அமரும். ஒரிபதுனு சிகிரி பிரகரபா தேவன் எழுந்தருள விடுங்க. குடும்பங்களை எதையுமே உயர்த்தாதீங்க, எந்த காரியங்களையும் உயர்த்தாதீங்க. அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருங்க. இந்த வேளையில் அவருடைய நாமம் எல்லா குடும்பங்களும் எழுந்தருளி கொண்டே இருக்கட்டும். அவருடைய மகத்துவம் எழுந்தருளி கொண்டே இருக்கட்டும். ஓரபரபா அந்த சர்வ வல்லமை உள்ளவர் எழுந்து அருளும் போது எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகும். அவர் மட்டும்தான், அவருடைய மகிமை தான் உங்கள் குடும்பத்தில் வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த தீர்க்க தரிசன மாலைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. லைஃப்பில் சடனாக சில காரியங்கள் நடக்குது. நான் பார்க்குறேன். சடனாக டக் 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 டக்குன்னு அந்த டைமில் நீங்கள் வந்துட்டீங்க. ஏன் பிரதர் நடக்குது, இவ்வளோ நாள் நடக்கலை, ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் டைம் வந்துடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சார். யோசேப்பு, அவன் நேரம் எல்லாத்துக்கும் தெரியும். யோசேப்பு எப்படி இருந்தார், சகோதரராக பகைக்கப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சு, அவர் குழியில் இருந்த ஒரு நேரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் விற்கப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சு, போத்திபார் வீட்டில் வீண் பழி சுமத்தப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சு, அவமானம் அடைய ஒரு நேரம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் போகிற ஒரு நேரம் இருந்துச்சு. எல்லா நேரமும் அவர் ஒரு வழி பண்ணதை பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய ஒரு நேரம் வந்தது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு நேரம் வந்தது. அந்த நேரம் வரும்போது அவர் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சடனாக டக்கு நடந்ததை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். ஹல்லேலூயா. பார்வோன் யாருக்கிட்ட எங்கே இருந்து அழைப்பு எங்கே போகுது பார்த்தீங்களா? அரண்மனையிலிருந்து அழைப்பு சிறைச்சாலைக்கு போகிறது. ஹல்லேலூயா. அரண்மனையில் இருக்கிறவர்களை தான் அழைப்பார்கள். அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து தான் அழைப்பார்கள். ஆனால் இங்கே அழைப்பு எப்படி தெரியுமா இருக்குது? அரண்மனையிலிருந்து அழைப்பு சிறைச்சாலையில் இருக்கும் ஒருவனுக்கு போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், சில பேருக்கு ராஜாக்களிடமிருந்து அழைப்பு வரப்போகிறது. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ராஜாக்களிடமிருந்து அழைப்பு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற நிலைமை சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், நீங்க இருக்கிற நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களை கூப்பிட போற அழைப்பு எங்க இருந்து தெரியுமா வருது? அது அரண்மனையில் இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு மாதிரி சொல்லட்டுமா, உங்க பொசிஷனுக்கும் நீங்க இப்ப இருக்கிற லெவலுக்கும் உங்களுக்கு வரப்போற அழைப்பு இருக்கு தெரியுமா? அந்த லெவலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஹல்லேலூயா. அது வானத்துக்கும் அது பூமிக்கும் உள்ள வித்தியாசம்.
ராஜா கூப்பிடுறாருங்க. பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை, உங்களை ராஜாக்கள் அழைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், என்னையா பிரதர், நான் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர். என்ன பிரதர் நீங்க? நானே இன்னைக்கு நாளைக்குன்னு பார்த்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்களா? அப்படியா சொல்றீங்க? கொஞ்சம் யோசிப்ப பாருங்க. இதில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க எல்லார் நிலைமையை காட்டிலும் மோசமான நிலைமை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அது யோசேப்புக்கு. இப்போ யார் இங்கே சிறைச்சாலையிலேருந்து இந்த கூகுள் மீட்டிங்கை தீர்க்க தரிசன மாலையை அட்டன் பண்ணிக்கிட்டு இல்லை பாருங்க. எல்லாரும் எங்கள் வீட்டில் நல்லா இருந்து தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் எங்கே தெரியுமா இருந்தார்? அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அவருக்கு வந்ததுங்க ஒரு ராஜ அரண்மனையில் இருந்து ஒரு அழைப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சில அழைப்புகள் வரும், நீங்க கற்பனை கூட செய்ய முடியாத இடத்துல இருந்து வரும், ராஜாக்களிடம் இருந்து வரும். அழைப்பு வருகிறது, அழைப்பு வருகிறது. அது வேலையா இருக்கலாம், இல்லை மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை நல்ல சுப காரியங்கள் நடக்கிறதுல இருக்கலாம். சில ஃபோன் கால்ஸ் வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. அவங்களே கால் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கால் பண்ணுவாங்க, அவர்கள் உங்களை அழைப்பார்கள். இப்போ நீங்கள் போக போகிற இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு போன மாதிரி உங்கள் லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. அல்லேலூயா. இருக்கிற நிலைமையிலிருந்து சடனா ஒரு உயர்வு. ரஷாந்தலா பராத்தலா லெஹேத்திக்கி யஹாத்தகா மஹாத்துக்கு லெஹேத்திக்கி. அப்படி ஒரு அழைப்பு வருகிறது, அப்படி ஒரு அழைப்பு. டோட்டலா நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அங்க பாருங்க, அந்த வசனம் இப்ப சொல்லுது, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அவன் பாருங்க, இப்ப அவரை கூப்பிடுறதுக்கு என்ன தெரியுமா வருது? சிறைச்சாலைக்கு ராஜாவுடைய ரதம் வருதுங்க. என்னடா சிறைச்சாலையில் ரதங்கள் வருது, அரண்மனை காவலர்கள் வர்றாங்கன்னு பார்த்தா வந்து அவசர அவசரமா எங்கப்பா அந்த யோசிப்பு எங்க இருக்கிறாரு, அந்த யோசிப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவசரப்படுத்துறாங்க, அவரை தீவிரமாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், ஆரம்பத்தில் அதான் சொன்னார் ஆண்டவர், நான் டக்கு டக்கு சடனா உடனே சில காரியங்களை செய்ய போறேன். ஆரம்பத்தில் அதான் சொன்னார். தீர்க்க தரிசனம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது, இல்லை எந்த வியாதியில், எந்த கடன் பிரச்சனையில், எதில் லாக் ஆயிருக்கீங்கன்னு தெரியாது. சிறைச்சாலையில் பூட்டப்பட்ட கதவுக்குள்ள லாக் பண்ணப்பட்டு முடக்கப்பட்டிருந்த யோசேப்பை ஆண்டவர் அரண்மனையிலிருந்து ஆட்களை அனுப்பி அந்த சிறைச்சாலையின் பூட்டை திறந்து வெளியே கொண்டு வந்து ரதத்திலே ஏற்றி அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள், ராஜாவுக்கு முன்னாடி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை அப்படிதான் மாறப் போகிறது. அல்லேலூயா. என்ன பண்றாங்க பாருங்க, தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து. அல்லேலூயா. ஷேவிங்லாம் பண்றாங்க. ஏன்னா ராஜா முன்னாடி போய் நிக்கணும்ல, வஸ்திரம் மாற்றுறாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய லைஃப் ஸ்டைலு மாறுதுங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மாறுதுங்க. அவரை ஷேவ் பண்றாங்க, அழகாக்குறாங்க, அழகாக்கி அவரை பார்வோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. அவரை ராஜாவுக்கு அடுத்து, அதுக்கப்புறம் நம்ம வசனத்தில் நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அல்லேலூயா. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். அவன் அந்த நாட்டின் அரண்மனைக்கு அதிகாரியாக மாறுகிறான். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாருங்க, ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு.
இருக்கிற லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் இதில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வருகிறது. அதை தான் ஆண்டவர் சொன்னார். இது என்னுடைய மெசேஜ் இல்லை, இன்னைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தையும் இது இல்லை, ஆனால் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, அதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை தான் இந்த அதிகாரத்திலையும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். என்னன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவரை அதிகாரி ஆக்கினார். உடனே 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 சடனா அவங்க லைஃப்ல மாற்றங்கள் நடந்ததை பார்த்த மாதிரி ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவர் பேசினாரு, உங்க வாழ்க்கையில் நம்பவே முடியலங்க, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இது நடக்குமாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியத்துல, அந்த காரியத்துல ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க அதிகாரியாக மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. ஒரு அத்தாரிட்டி உங்க கையில வருவதை பார்ப்பீங்க. நீங்க ரூல் பண்ணுவீங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் எடுங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற அத்தாரிட்டி என்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை கிறிஸ்தவ உலகம் இழந்துட்டனால தான் இன்னைக்கு யாரோ இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அத்தாரிட்டி பர்சனா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அவர் என்னமா சொல்றாரு, பூமி அனைத்தையும். எகிப்துல யோசேப்புக்கு அந்த பார்வோன் சொன்னாரு, எகிப்து முழுவதும் உன்னை நான் அதிகாரி ஆகிறேன், உன் பேச்சை கேட்காம ஒருத்தவன் கையும் காலையும் அசைக்க முடியாதுன்ட்டாரு. இங்க என்னமா சொல்றாரு, நம்ம ஆண்டவராகிய நம்ம பிதாவாகிய தேவன் என்னமா சொல்றாரு, பூமி அனைத்தையும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா, நாம் ஆளுவதற்காக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள். நம்மளை எதுவும் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம தான் எல்லாத்தையும் ஆளணும். இந்த ஆளுகை என்பது, அத்தாரிட்டி என்பது ஒரு ஆசீர்வாதம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு ஆதாம் இழந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த அத்தாரிட்டியை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம என்னவா செய்யறோம், அந்த அத்தாரிட்டி வந்துடுச்சு, ஆனால் அந்த அத்தாரிட்டியில் நம்ம ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறோம். அந்த அத்தாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அதே ஆண்டவர் தான் முன்னாடி சொல்வார். 1வது அதிகாரம் 28வது வசனம் படிக்கலாம். ஜெனிசிஸ்ல, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அததான் நான் சொல்ல வரேன். ஆளுகை என்பது ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஆளுகை செய்யாததுனால தான் நம்ம லைஃப்ல தரித்திரம் நம்மளை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பவரை, அந்த அத்தாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணாதனால தான் நம்ம வாழ்க்கையில வியாதிகள் ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்குது. எடுங்களேன், மார்க் 9:19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். படிங்க அப்படியே. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இங்க பாருங்க, இதில் 3 கேட்டகரி பீப்புளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அத்தாரிட்டியை, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
சீஷர்கள் பார்க்குறோம், அவங்கள்ட்ட அத்தாரிட்டி இருந்தது, ஆனால் அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்னொருத்தவரை பார்க்குறோம், அவர்கிட்ட அத்தாரிட்டியும் இல்லை, அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? அவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இந்த அத்தாரிட்டி இல்லாதவங்க, என்கிட்ட கடவுள் யோவான் 1:12 என்ன சொன்னோம்? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துதுங்கள் அப்படின்னு எல்லா அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த அத்தாரிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதை உணராதவங்க, அதை தெரியாதவங்க, அவங்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா பேசிட்டு இருப்பாங்க? நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இதுதான் அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்குன்னே தெரியாதவங்களோட ஜெபம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த அத்தாரிட்டியை கையில் வச்சு யூஸ் பண்ணவங்க தெரிஞ்சவர் ஜீசஸ் என்னமா பண்ணாரு? 25 ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அத்தாரிட்டி அதட்டும். ஹல்லேலூயா. அவர் எப்படி போல்டா பேசினார் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்க பிரதர், அவர் ஜீசஸ் பிரதர், அதனால் அவர் பேசினார் பிரதர். நான் எப்படி பிரதர் பேச முடியும் அப்படின்றீங்களா? அதான் யோவான் 1:12 சொல்லிடுச்சிங்க, அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 10 பார்க்குறோம், அதிகாரம் கொடுத்து அனுப்புறத பார்க்குறோம். மார்க் 14, 16, 17, 18 பார்ப்போம். அவர் மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், எல்லா அத்தாரிட்டி நமக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம என்னமா செய்யணும்? அத்தாரிட்டியை வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் போய் நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை, ஆதாம் இழந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அதிகாரம் எல்லாம் இருக்குது, அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த அத்தாரிட்டியை எடுத்து நம்ம யூஸ் பண்ண தெரியல, யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த அத்தாரிட்டியோட வேல்யூ தெரியல, அந்த அத்தாரிட்டியோட வேல்யூ தெரியல. ஏசப்பா கிட்ட சாத்தான் வந்தான். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னாரு. அவருக்கு தெரிஞ்சது அத்தாரிட்டி, அந்த வார்த்தையின் வல்லமை அவருக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், என்ன சொல்றேன்னா, உங்க கையில கொடுத்திருக்கிற அத்தாரிட்டியை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அத்தாரிட்டியை பாருங்க, அந்த அத்தாரிட்டியில பேச ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. உங்க ஜெபம் மாறிடும், உங்க பார்வை மாறிடும். அதான் சொல்வார் மத்தேயு 28, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போங்கள் அப்படின்னாரு. அந்த அத்தாரிட்டியில போங்க, தேவனுடைய அத்தாரிட்டியில வாழுங்க, பேசுங்க, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பேசுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து பேசுங்க. உங்ககிட்ட இருக்கிற வியாதி இருக்கா, நீங்க சொல்லுங்க, ஏ வியாதியே, நான் அதிகாரத்தில் பேசுகிறேன். ஏசப்பா எனக்கு அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அது வியாதியின் மேலும் அதிகாரம், தரித்திரத்தின் மேலும் அதிகாரம், எல்லா பிசாசுகளின் மேலும் அதிகாரம் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியே, என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என் சரீரத்தை விட்டு வெளியே போன்னு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற தரித்திரத்தை பார்த்து பேசுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள். அதை படிங்களேன், 1வது அதிகாரம், ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்றாருல. இங்க என்னமா சொல்றாரு? ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், நீ செய்யணும் அப்படின்றாரு. அத்தாரிட்டியை கொடுக்கிறது அவர் வேலை, அந்த அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்றது நம்ம வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழைப்பழத்தை உரிச்சு கொடுப்பாங்க, எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுக்க முடியும், ஊட்டியாக விட முடியும் அப்படின்னு நம்ம ஊரில் கேட்பாங்க. அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. உங்க அதை செய்யறத கூட உங்க கையை தூக்கி வச்சு இப்படி வைக்கணும்ப்பா, அப்படி வைக்கணும்ப்பா, அது செய்ய மாட்டார், அதை நம்ம தான் செய்யணும். அவர் ஆண்டு கொள்றது நம்ம வேலை, அத்தாரிட்டியை யூஸ் பண்ண வேண்டியது நம்ம வேலை.
அது எல்லாவற்றையும் கொடுத்து பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளிட்டாரு, அனுபவிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இன்னைக்கு பிரச்சனை நம்ம அத்தாரிட்டியில இருக்குது, எல்லாமே இருக்குதா பிரதர்? இருக்குது பிரதர். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கையில பணம் வச்சிருக்கிறீங்க, இருக்குது பிரதர். அதை யூஸ் பண்ணாம இருந்தா, மணி இருக்குது, அந்த மணியை வந்து நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா அது எப்படி? அந்த மாதிரி தான் அத்தாரிட்டி இருக்குது. ஃபுட் இருக்குது, ஃபுட்டை நீங்க சாப்பிடாம இருந்தா அதை எடுத்து சாப்பிட்றோம்ல, அந்த அந்த ஞானம் தான் சொல்றேன். நமக்குள்ள அத்தாரிட்டி இருக்குது. அவர் சொல்லிட்டார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா, அதனால நீங்க போங்கப்பா அப்படின்னா நீ போப்பா. நீ எங்க போனாலும் அந்த அதிகாரத்துல போப்பா, அந்த அத்தாரிட்டியில போப்பா. ஸ்கூலுக்கு போறீங்களா, காலேஜுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, அந்த அத்தாரிட்டியில போங்க. எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு போங்க, அந்த அத்தாரிட்டியில வாழுங்க. இப்ப வியாதி வறுமை அதை பத்தி பேசுனதை சொன்ன அத்தாரிட்டியில அதே அத்தாரிட்டியை வச்சு பேசுங்க. சுகம், ஹீலிங் வா அப்படின்னு அத்தாரிட்டியில பேசுங்க. பணம், ஆசீர்வாதம் வா அப்படின்னு அத்தாரிட்டியில பேசுங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டார், ஆள கடவர்கள் சொல்லிட்டாரு, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா, அந்த பிசாசு பிடிச்ச அப்பா, ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீர் மனதிறங்கி எங்களுக்காக செய்யும். யாராவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷனர் போயிட்டு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லுவாரா, ஐயா போய் அந்த ஃபைலை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்பாரா? அவருக்குரிய அத்தாரிட்டி தெரியும், அவருக்குரிய அத்தாரிட்டி தெரியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அவருக்கு அத்தாரிட்டி தெரியும். ஒரு ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, அந்த ஜட்ஜுக்கு அவருக்கு அத்தாரிட்டி என்னன்னு தெரியும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவன் சம்பாதித்து கொடுத்த அத்தாரிட்டி தெரியாமல் இருப்பது ஒரு சாபம். இங்க பாருங்க, இருக்கிறது பெரியது தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்காம இருக்கிறது தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பரிதாபத்துக்கு ஒரு காரியம். அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்காய் ஆயத்தம் பண்ணின வாழ்க்கை அத்தாரிட்டியை கொடுத்துட்டாருங்க. இல்லை பிரதர், எனக்கு ஆண்டவர் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், இல்லை எனக்கு இந்த சுகத்தை மட்டும் கொடுத்தா போதும், 1-2க்காக இல்லைங்க, எல்லாவற்றையும் அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் வாங்கிவிட முடியும். ஹல்லேலூயா! அந்த அதிகாரம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி பாருங்க, அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி பாருங்க. சிம்பிளா சொல்றேன், உங்க ஃபேமிலியில ஒரு தகப்பனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல. சிஸ்டர் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க, உங்க ஃபேமிலியில உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கீழே இருக்கிற ஸ்டாஃப் மேலே உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல. அதை மாதிரி தான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த சகல வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசுங்க, அதை பார்த்து நீ போ அப்படின்னா அது போயிடும். வியாதியை பார்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையை விட்டு போனால் போயிடும். எல்லா தரித்திரத்தை பார்த்து பேசுங்க, எல்லா கட்டுகளை பார்த்து பேசுங்க. சூனியம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எல்லாவற்றையும் பார்த்து பேசுங்க, அது போயிடும். ஏன்னா அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கு, அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த அத்தாரிட்டியில வாழுங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது பிடிக்கல, இப்படியே பேசுங்க, இப்படியே என் கூட சேர்ந்துக்கோங்க. எதெல்லாம் உங்க முன்னாடி மலை மாதிரி இருக்கோ அதை பார்த்து பேசுங்க. பிரச்சனையே, நீ என் வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போ. என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை, என் சரீரத்தில் நீ இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நான் எனக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தில் பேசுகிறேன். என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை என்னை விட்டு வெளியே போன்னு பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தரித்திரத்தை பார்த்து சொல்லுங்க, தரித்திரமே என் வாழ்க்கையை விட்டு வெளியே போ. என் வாழ்க்கை இருக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் நான் பேசுறேன். என் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போ. ஆசீர்வாதமே வான்னு சொல்லுங்க, கட்டளை கொடுங்க. ஹல்லேலூயா! தேவன் எனக்கு நியமித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களே என் வாழ்க்கையில வாங்க. எல்லாரும் வந்து என்னை வாழ்க்கையில நிரப்புங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏசப்பா பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து, என்னப்பா இவ்வளவு அதிகாரம் உள்ளவராய் பேசினாருன்னு பார்த்தாங்க. அத்தாரிட்டி, ஏசப்பா பேசின அதிகாரத்தோடு பேசினார். இந்த அதிகாரம் எங்கப்பா இருந்து வந்துச்சுன்னு பார்த்தாங்க.
இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவு அதிகாரமா பேசுறாரு, பிசாசுகளை துரத்துறாரு. பிரியமானவர்களே, பயந்து பயந்து வாழ்ந்தீங்க, தேவையில்லாத அதிகாரங்களுக்கு நீங்க அடிமையாயிடுவீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தில் வாழுங்க. அவர் சொன்னார், போங்க, பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் இலவசமாய் வந்த அதிகாரம். அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓ ஷாந்தா லாமாரா தியான் தாரா தாரா ஓரா துரா பாரா ஷாதாரா பாலா ரியாட்டரா மாரா சிக்கிரியா துரா பாரா. ஆண்டவரே, எல்லாரும் இதை அட்டன் பண்ணுறவங்க எல்லாரும் அப்பா அவங்க அத்தாரிட்டியில் வாழ்வார்களாக. பேசுங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. மழையே விலகி போயிடுன்ட்டார், மற்ற காரியங்கள் ஏமாத்துறோம். ஹோ ராஷா தாரா பாலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி. வார்த்தைகளுக்காய் நன்றி. இன்னிலேருந்து நாங்கள் பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு எல்லாம் மாறுது ஆண்டவரே. அத்தாரிட்டியில், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டியில் தான் பார்ப்போம், பேசுவோம், வாழுவோம், எல்லாவற்றையும் சுதந்திரிப்போம். நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றுகிறோம், புதுசாக படைக்கிறோம். ரியா ஷதரா லியாத்தி மனா சகா தர தீரியாந்தரா. நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. ராசனா ராசதா மாறா. கெஞ்சுகிற, கதறுகிற, கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கை அல்ல. நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் கண்ணீர் வடித்து எப்போது நடக்கும் என்று கதறி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. எழும்புங்கள், எழும்பு, உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுங்கள், அதிகாரத்தோடு செயல்படுங்கள், அதிகாரத்தில் செயல்படுங்க, அத்தாரிட்டியில் செயல்படுங்க, பேசுங்க. உங்களுக்கு எதிரடியாக ஏதாவது வந்து அதை பார்த்து தைரியமாக பேசுங்க. யாராவது உங்களை அடிக்க வந்தால் தைரியமாக பேசுவீங்களே, யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட வந்தால் தைரியமாக பேசுவீங்களே, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து பேசுங்க, தைரியமாக பேசுங்க, பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க, அதிகாரத்தோடு பேசுங்க. ராசாதாராமனாரா. ரூல் பண்ணுங்க. உங்களை மீறி ஒரு வியாதியை உங்களை தொட முடியாது. எந்த தரித்திரமும், எந்த கட்டும், எந்த பிசாசின் காரியங்களும் உங்களை தொட முடியாது. அந்த அத்தாரிட்டியில் வாழுங்க. எல்லாருக்கும் உண்டாவதாக கர்த்தர் நீர் கொடுத்த அதிகாரத்தில் வாழ்ந்து எல்லா நன்மைகளும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன் சப்பா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.